ஒயிட் முதல் மூவ், ரூக் கேப்சர் நைட், ரூக் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, ஒரே மூவ் அடிச்சுட்டாங்கன்னு. ரெண்டாவது மூவ் ரூக் செக், கிங் இங்கே போகலாம் அல்லது இங்கே போகலாம், ரெண்டு ஸ்பாட்டில் எங்கே போனாலும் நைட் செக் வரும். இங்கே போனால் நைட் F7 செக்மேட், இங்கே வந்தால் நைட் D7 செக்மேட். குயின் கேப்சர் ரூக், டிகாய் சாக்ரிஃபைஸ், இங்கால தான் அடித்தாங்கன்னா வேறு வழி இல்லை. ரெண்டாவது ரூக் சாக்ரிஃபைஸ், டிகாய் சாக்ரிஃபைஸ், வேறு வழியில் அடித்து தான் ஆகணும். மூணாவது மூவ் பிஷப் F7, டிஸ்கவர் செக், செக்மேட். குயின் கேப்சர் பிஷப் F6 ஃபஸ்ட்டு மூவ், டிகாய் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, கிங் சேஃப்டியை உடைக்கிறாங்க, இப்போ கிங் அன்சேஃப்டி ஆகுது. ரூக் செக், கிங் உள்ளதான் ஒரே மூவ். தேர்ட் மூவ் பிஷப் கேப்சர் F6 செக்மேட் ஆகுது. ஒயிட் முதல் மூவ், குயின் கேப்சர் ரூக், டிகாய் சாக்ரிஃபைஸ், கிங்கால அடித்தாங்க, வேறு வழி இல்லை. ரெண்டாவது ரூக் செக், கிங் மேலே தான் வரணும், வேறு வழி இல்லை. ரூக் E செக்மேட், பான் இங்கே இருக்கனால இந்த ஸ்கொயரும் வர முடியாது. ஃபஸ்ட்டு மூவ் H4 செக், கிங் உள்ளே தான் போகணும், வேறு வழியே கிடையாது. ரெண்டாவது மூவ் ரூக் சாக்ரிஃபைஸ், F5 வச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, ஒன்லி மூவ் அடித்தாகணும். தேர்ட் மூவ் பிஷப் F7 டயகனல் செக்மேட். ஒயிட் முதல் மூவ் பிஷப் செக், ஒரே மூவ் ரூக்கான அடித்தாகணும். ரெண்டாவது மூவ் குயின் H6 செக், வேறு வழியை நீங்கள் வைக்கணும். தேர்ட் மூவ் குயின் கேப்சர் ரூக், செக்மேட். ஒயிட் டு பிளே குயின் சாக்ரிஃபைஸ் ரூக், டிகாய் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, அந்த குயினாக சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரே அடித்து தான் ஆகணும். ரெண்டாவது H6 செக், இப்போ ஒரு பேக்ரவுண்ட் வீக்னஸ் க்ரியேட் ஆகுது. இந்த பேக்ரவுண்ட் வீக்னஸ்க்காக டிகாய் சாக்ரிஃபைஸ் கொடுத்துருக்காங்க. ஒயிட் டு பிளே, இந்த பொசிஷனில் ஒரு பேக்ரவுண்ட் வீக்னஸ் இருக்குது, அதுக்காக குயின் F6 டிகாய் சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாங்க. பிஷப்பால் அடிக்கும்போது பான் டேக், பிஷப் செக், கிங் இங்கே வந்தாலும் ரூக் இன்டு ரூக் செக்மேட் ஆகுது. ஒயிட் முதல் மூவ் ரூக் கேப்சர் நைட், பிஷப்பால் தான் அடித்தாகணும், வேறு வழி கிடையாது. ரெண்டாவது மூவ் குயின் F7 செக், கிங் ஒரே மூவில் தான் போகணும். மூணாவது மூவ் குயின் டு பிஷப் செக்மேட். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரைட் சிஸ்டமில் ஃபாலோ பண்ணுங்கள்.